இன்னைக்கு இருக்கிற நம்ம டாபிக் வச்சிருக்கோம் சுதேசி வணிகம் 2.0 அப்படின்னு. சுதேசி வணிகம் ஏன் அந்த சுதேசி பண்ணலாம்? இது ஜிஎஸ்டி கான்செப்ட். நம்ம மாதிரி சிறு வணிக வியாபாரி அவசரப்பட்டு ஜிஎஸ்டிக்குள்ள நுழையக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குழந்தை பிறகுது, அந்த குழந்தைய வளர்க்குறோம், அந்த குழந்தை இறக்குது, அது முறையாக நம்ம அடக்கம் செய்யறோம். அது மாதிரி ஜிஎஸ்டி வந்துட்டு நம்ம முறையாக எடுத்துட்டு அது நல்லா வியாபாரம் பண்ணிட்டு ஒரு கஷ்ட சூழ்நிலையில அதை அப்படியே பராமரிக்காம விட்டுட்டீங்க அப்படிங்கன்னா இந்தியாவில் எங்க போனாலும் ஒரு நாள் ஜிஎஸ்டி எடுக்க முடியாது. இது பண்ணி எல்லாரும் உங்க சொந்த விருப்பத்தோட வந்துருக்கீங்க. இப்ப நான் உங்கள்கிட்ட 10 பேருக்கு சொல்றது அது நான் 1000 பேருக்கு சொல்றது சமம். புரியுதுங்களா? நான் இந்த 10 பேருக்கு நான் 20 பேர் 10 பேருக்கு நம்ம சொல்றது நம்ம 1000 பேருக்கு சரக்கு வாங்கி போட்டு 5 லட்ச ரூபாய்க்கு சரக்கு வாங்கி போட்டு காலையில கடை சாயங்காலம் கடையை மூடிட்டு வருவாங்க. ஆனா இந்த வீட்டில் உட்காந்து சம்பாதிக்கிறவங்க ஈஸியா உட்காந்து சம்பாதிச்சுட்டு போவாங்க. அந்த கடையை இப்ப எல்லா சங்கமும் என்ன பண்றாங்க? ஆன்லைன் வணிகத்தை ஒழிப்போம் அப்படிங்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இனி வளர்ந்து வரக்கூடிய காலத்தில் ஆன்லைன் வியாபாரிகள் சங்க ஐக்கிய பேரவை ஏற்பாடு செய்துள்ள சுதேசி வணிகன் 2.0 மற்றும் பல்லாவரம் குரோம்பேட்டை பகுதி நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் இன்று குரோம்பேட்டையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை மே 17 இயக்க தலைமை ஒருங்கிணைப்பாளர் அருமை அண்ணன் திரு வேல்முருகன் காந்தி அவர்கள் திருமுருகன் காந்தி அவர்கள் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக துவக்கி வைத்தார் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சுதேசி வணிகம் 2.0 என்ற நிகழ்ச்சி எதற்காக என்றால், இன்றைக்கு சிறு குறு மற்றும் நடைபாதை வியாபாரிகள் ஆன்லைன் வர்த்தகத்தை கண்டு ஒரு பெரிய அரக்கன் போல் பயப்படக்கூடிய சூழ்நிலை இன்று நிலவிக் கொண்டிருக்கிறது. அந்த பயத்தை போக்கி அவர்களும் அந்த ஆன்லைனில் ஜெயிக்க வெற்றி பெறலாம் என்பதை மையமாக கொண்டு அவர்களுக்கு அந்த ஆன்லைன் தொடர்பான சந்தேகங்களுக்கும் அவர்களுக்கு அந்த ஆன்லைன் சம்பந்தமான அறிமுக நிகழ்ச்சியாக இந்த சுதேசி வணிகம் 2.0 நமது தமிழ்நாடு அனைத்து வியாபாரிகள் சங்க ஐக்கிய பேரவை சார்பாக இன்று துவங்கப்பட்டுள்ளது. இந்த துவக்கமானது தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டந்தோறும் நமது சங்கத்தின் சார்பாக இந்த ஆன்லைன் விளக்கம் தொடர்பான நிகழ்ச்சி நடைபெறும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன்.